லவ் குரு. நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கேன் லவ் குரு. எந்த ஒரு நாட்டிலும் நம்முடைய நாட்டினுடைய குடும்ப அமைப்பு மாதிரி ஒரு குடும்ப அமைப்பை நான் பார்த்ததே இல்லைன்னாரு முத்து. உலகத்தினுடைய எந்த ஒரு நாட்டிலும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அல்லது தாத்தா பாட்டிக்கு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம்லாம் செய்து வைத்து மகன்களும் மகள்களும் பேரன்களும் பேத்திகளும் சுற்றி நின்று குழுமி அந்த சந்தோஷத்தை பகிரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான்னு தெரியல. நம்முடைய ஊரினுடைய, நம்முடைய மண்ணினுடைய, நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய பலமே நம்முடைய குடும்ப அமைப்புகள் தான். இந்த மாதிரியான சந்தோஷங்களை உலகத்தினுடைய வேறு எந்த மொழியிலும் பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு தான் என்னுடைய மினஞ்சலை தொடங்கணும்னு சொல்லி அவருடைய மினஞ்சலை தொடங்கியிருந்தார். முத்து பகிர்ந்திருந்த பல விஷயங்களை இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். யார் ஒருத்தங்களுக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப நிறைவாக இருக்குதுன்னு தோணுதோ அவங்க வாழும்போதே சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இங்கே நமக்கு கொடுக்கறதுல உறவுகளுக்கு மிக முக்கியமான இடம் உண்டுனார் முத்து. யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 5.5 பெட்டிக்குள்ளார குடும்பம் நடத்தின வீடுகள் இங்கே அதிகம். அப்பா தரக்கூடிய காசுலேருந்து மிச்சம் பிடிச்சி அதை 5.5 பெட்டிக்குள்ளார ஒழிச்சு வச்சு மாத கடைசியில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்குன்னு எடுத்து கொடுத்த அம்மாக்கள் நிறைந்த ஊர் நம்முடைய ஊர். ஆனால் இன்றைக்கி பல பேருக்கு 5.5 பெட்டினாலே என்னன்னு தெரியாது. பல அப்பாக்கள் அவங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சுருக்கிக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கை முழுக்க அவருக்கு ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கான சக்தி இருந்தாலுமே, ஒரு மொபைட் வாங்கலாம், ஒரு ஸ்கூட்டர் வாங்கலாம், இருந்தாலும் சைக்கிள் மிதித்து காய்த்து போன கால்களுக்கு சொந்தக்காரர்களான பல அப்பாக்கள் நிறைந்த பூமி இது. இப்படிப்பட்ட தியாக வாழ்க்கை வாழ்ந்த தலைமுறை இன்னமும் இந்த மண்ணை விட்டு போயில்லை. இப்போவும் அப்படி பலர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னாரு முத்து. உறவினுடைய உன்னதம் பற்றி பேசினார். சொந்த பந்தங்களுக்குள்ளார பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கிறதுங்கிறது சயின்ஸ் ரீதியாக ரொம்ப தப்புங்கிறாங்க. மெடிக்கலி அதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரியான உறவு முறைகளுக்குள்ளார பெண் கொடுத்து பெண் எடுக்கக்கூடிய வழக்கம் இருந்த வரைக்கும் நம்முடைய தமிழ் சமூகத்தில் இந்த குடும்ப உறவுகள் உடையாமல் சிதையாமல் இருந்ததாக நான் நினைக்கிறேன். மேபி நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம்னாரு முத்து. நான் சொல்கிறத கேட்கும்போது ஒரு சில பேருக்கு ரொம்ப பழமைவாதமாக கூட தோணலாம். இங்கே உறவுகளுக்குள்ளார இருந்த பாண்டிங்கே என்னென்னா, அந்த பெண் கொடுத்து பெண் எடுக்கக்கூடிய நிகழ்வு, அங்காளி பங்காளிகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும், அல்லது குடும்பங்கள் சார்ந்த பண்டிகைகள், ஒரு குடும்பத்துக்கென்று ஒரு பண்டிகை இருக்கும். அந்த மாதிரி வீட்டு சாமி கும்பிட்றதுங்கிற மாதிரியான நிகழ்வுகளில் ஒன்று கூடுவாங்க. இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் அந்த நிகழ்வை மிஸ் பண்ணாமல் ஒன்றிணைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப செதஞ்சிருச்சு. இன்றைக்கி விவாகரத்து வழக்குகளுக்கு இணையாக கோர்ட்டுகளில் சொத்து பத்துகளுக்காக அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய போட்டிகள், அது தொடர்பான வழக்குகள் பதிவாவதாக ஒரு தகவலில் படித்தேன். உண்மையாகவே நான் யோசிச்சு பார்க்குறேன் லவ் குரு. இந்த மரபெல்லாம் எப்போ மாறணுச்சோ அதிலிருந்து தான் இப்படிப்பட்ட பகை உணர்வு உறவுகளுக்குள்ளார வந்துருச்சோன்னு எனக்கு தோணுதுன்னாரு. மேபி இதில் நமக்கு மாற்று கருத்து கூட இருக்கலாம். ஆனால் இது முத்துவுடைய உணர்வு. ஆக்சுவலி இந்த டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லாமல் போனதற்கு கூட்டு குடும்பங்கள் சிதைந்தது தான் காரணம். கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். நம்முடைய முடிவுகளை யாரோ ஒருத்தவங்க தீர்மானிப்பாங்க. இருந்தாலும் அது நம்ம மேல் இருக்கக்கூடிய அக்கறையின் காரணமாக நான் அனுசரித்து போவோம். அனுசரித்து போகிறது, ஒருத்தங்களை சகிச்சுக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறதே கிடையாது. எனக்கு பிடிக்கலன்னா நான் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், அதன் மூலமாக நம்ம என்ன சாதித்தோம்? நியூக்ளியர் ஃபேமிலி என்ற பெயரில் உறவுகள் சிதைஞ்சது. இன்றைக்கு மக்கள் தொகை பெருக்கத்தில் கூட, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஒரு குடும்பத்திற்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய விகிதம் கூட மிக குறைவாக இருக்கிறதா தகவல்கள் சொல்கிறாங்க. நாம் இருவர் நமக்கு இருவரில் ஆரம்பித்து இன்றைக்கு நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். சரிதான். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளார இருந்த அந்த ஒரு சந்தோஷம், அதன் மூலமாக நமக்குள்ளார நமக்கே தெரியாமல் வளர்த்துக்கிட்ட அந்த சகிப்புத்தன்மை, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகிறது, அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இந்த மாதிரியான உணர்வுகளை எல்லாம் நாம் நிறையவே இழந்துட்டோம்னாரு. எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்குது லவ் குரு. சின்ன வயசுலேயே எங்களுடைய தாத்தா வீட்டுக்கு நான் விடுமுறைக்கு போவேன். அப்போது என்னுடைய தாத்தாவுடைய வீட்டில் என்னுடைய பாட்டி மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போய் வத்தல் வடகம் காய வைப்பாங்க. அதை காவலுக்கு என்ன தான் உட்கார வச்சுட்டு வருவாங்க. காக்கா வந்து தூக்கிட்டு போய் திங்கிறத விட நான் திங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான நினைவுகள் எல்லாம் என்னுடைய மனசுக்குள்ளார பசுமையாக இருக்குது. இன்றைக்கு என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் போகிறதுக்கு தாத்தா வீடுன்னு ஒன்று கிடையாது. ஊரில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் அனைத்தையும் விற்று தான் என்னை படிக்கவே வச்சாங்க. அந்த படிப்பு எனக்கு வெளிநாட்டு பயணங்களை சாத்தியமாக்குனுச்சு. ஆனால் இன்றைக்கி திரும்ப என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ இதுதான் உன்னுடைய ஊருன்னு காட்டுறதுக்கு என்னுடைய ஊரும் இல்லை, என்னுடைய வேரும் இல்லைன்னாரு முத்து. ரேடியோ சிட்டிக்காக இன்றைக்கி தன்னுடைய உணர்வுகளை மின்னஞ்சல் மூலமாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. முத்து தொடர்ந்து பேசினார். இங்கு பல நேரங்களில் நம்ம கையில் இருக்கக்கூடிய உறவுகள், அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியறதே கிடையாது. ரீசெண்டாக கூட உங்களுடைய ஷோவில் ஒரு நாள் ஒரு ஷோ கேட்டேன். இந்த மாதிரி உறவுகளை பற்றி ஒருத்தங்க பேசினாங்க. சின்ன வயசில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்
நினைவுகள் எல்லோருடைய மனதிலும் பத்திரமா இருக்கும்னு அவங்க பேசும்போது தான் எனக்கு இந்த மெயில் உங்களுக்கு எழுதணும்னே தோணுச்சு. இப்போ என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் உன்னுடைய ஊர் இதுதான் காட்டணுங்கிறதுக்காக என்னுடைய பூர்வீக கிராமத்தில் ஒரு சின்ன நிலம் வாங்கியிருக்கேன். அங்கே ஒரு வீடு கட்டுவதற்கான முயற்சியில் இருக்கேன். இது எவ்வளோ பேருக்கு சாத்தியப்படும்னு தெரியல. ஆனால் உங்களுடைய ஊரை விட்டு புலம்பெயர்ந்து வேறு வேறு ஊர்களுக்கு வந்த நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இதுதான் உன்னுடைய ஊர், இந்த மண்ணிலிருந்து தான் இந்த விதை முளைச்சு இன்னைக்கு விருட்சமாக வந்தது என்று எத்தனை பேர் கூட்டிட்டு போய் காட்டியிருக்கீங்க. அது எமோஷ்னலி உங்கள் ஊருக்கும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்குமான அந்த உறவை இன்னும் பலப்படுத்தும்னாரு. முத்து கூட தொடர்ந்து பேசலாம். எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ உறவுகள் சின்ன சின்ன சண்டைகளின் காரணமாக பேசாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஒரு சின்ன நிகழ்வு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி மிகப்பெரிய ஒரு உறவு சிக்கலுக்கு ஏற்படுத்தி பல தலைமுறைகளாக அந்த பகைமை தொடர்ந்து எவ்வளோ பெரிய அழகான குடும்பங்களை எல்லாம் சிதைச்சு வீசியிருக்கு தெரியுமா? நான் கண் கூட பார்த்துருக்கேன். எதற்காக அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில சண்டைனா ஏதோ ஒன்றுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டால் 2 பேராலையுமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி என்ன காரணமின்றே தெரியாது வந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்காமல் எத்தனை உறவுகள் இங்கு சிதைஞ்சு போயிருக்குன்னாரு முத்து. ரேடியோ சிட்டிக்காக இன்றைக்கி தன்னுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. மனமிட்டு பேசலாம். இங்கே கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு பிரச்சனைக்கு உங்களால் நீதிமன்றத்தின் வாயில்களில் போயிட்டு தீர்வு தேட முடியுதுன்னா அந்த நீதிமன்றமாக உங்களுடைய வீட்டை நினச்சி உங்கள் வீட்டிலே உட்காந்து உங்களால் தீர்வு தேட முடியும். என்ன யாரோ ஒருத்தங்க விட்டு கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் 2 பேரும் வழக்கு போட்டு அரசாங்கத்துக்கும் யாரோ ஒரு வழக்கறிஞருக்கும் பணத்தை விட்டு கொடுத்துட்ருக்கீங்க. அரசாங்கத்தில் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதற்கான செலவினங்களை மேற்கொள்ள தயாராக இருக்கிற நீங்கள் உங்களுக்குள்ளார ஒத்து போய் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுக்கறதுல ஏன் அந்த ஈகோ பாராட்டுறீங்கிற கேள்வியை இங்கு பலர் கேட்டுக்கிட்டா கோர்ட் படியேறி வரக்கூடிய சொத்து பிரச்சனைகள், குடும்ப தகராறுகள் கணிசமாக குறையும்னாரு. பிரத்தியாரை கூட நம்பலாம், ஆனால் சொந்த பந்தங்களை தான் நம்ப முடியாதுங்கிற மாதிரியான சொல் வழக்குகளாக இருக்கட்டும், அல்லது மற்றவங்க கூட நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து கண் வைக்க மாட்டாங்க, ஆனால் நம்மளுடைய சொந்தக்காரங்க கண் வச்சே காலி பண்ணிடுவாங்கங்கிற மாதிரியான நம்பிக்கைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்போது இந்த சமூகத்தில் ஆழமாக விதையாக ஊன்றப்பட்டதோ அதிலிருந்து தான் உறவுகளுடைய சிதைவும் தொடங்குனுச்சுன்னாரு முத்து. என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம் லவ் குரு. சொத்துக்காக தான் அந்த குடும்பத்தில் ஒரு பிரிவு வந்துச்சு. என்னுடைய சித்தப்பாக்கள், என்னுடைய பெரியப்பாக்கள், என்னுடைய அத்தைகள் எல்லோரும் சேர்ந்து குடும்ப சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுல ஏற்பட்ட தகராறில் ஒரு தலைமுறையே சிதைஞ்சு பிரிஞ்சு அப்பாக்களுக்கு இடையிலான பகை அடுத்த தலைமுறைக்கும் மாறி ஒரு மாதிரி என்னவோ ஆகிட்டோம். இப்போ எனக்கு அடுத்த ஜென்ரேஷனில் என்னுடைய மகனும் மகளும் இப்போ கேட்குறாங்க, அப்பா நமக்கு வேறு யாருமே ரிலேட்டிவ்ஸ் இல்லையான்னு கேட்கும்போது, இல்லை உங்கள் தாத்தா சொத்துக்காக சண்டை போட்டார் அதனால் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற காரணத்தை சொல்லும்போது அவங்க என்கிட்ட கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, தாத்தா தானே சண்டை போட்டாங்க, நீங்கள் ஏன்ப்பா உங்கள் பெரியப்பா பசங்க கூடயோ உங்களுடைய சித்தப்பா பசங்க பொண்ணுங்க கூடவோ அல்லது அத்தைகளுடைய மகள்கள் கூடயோ மகன்கள் கூடயோ ஏன் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அதற்கு பதில் சொல்ல தெரியல. ஒரு தலைமுறையினுடைய பகையை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்துறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஆனால் ஒரு தலைமுறையினுடைய அன்பை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுல நம்ம சிரத்தை காட்டுறதே கிடையாது. இது போன்ற விஷயங்களை நாம் நிச்சயமாக சரி செய்ய வேண்டும். ஏன்னா அந்த உலகமே நம்மளுடைய உறவு முறைகளை, நம்முடைய குடும்ப முறையை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுது. பல நாடுகளுக்கு பயணப்பட்டவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். உலகமே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய குடும்ப அமைப்பை கொண்ட நாம் அதை சிதையாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. அது அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு பணியும் கூடனாரு. முத்துவுக்கு நன்றி சொல்லி விடைபெற்றேன்.